நடிகர் விஜய், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாரு. அவர் மார்னிங் கேட்கும்போது சொன்னோம்னா, கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ, இப்ப போக முடியாது அப்படிங்கிறதுனால நைட் வந்திருந்தாரு. அப்படி நைட் வந்திருந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்து அழுகாத குறையா நின்னுட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே வந்துட்டு, அவ்ளோ ஹார்டஸ்ட் பெர்சனாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, விஜயகாந்த் அவர்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா சிச்சுவேஷன் சரியா அமையல. ஏன்னா, விஜயகாந்த் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட்லயே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இருந்திருக்காங்க. இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். வெளியில உள்ளவங்கள பார்க்க விட்டுருந்தோம்னு சொன்னோம்னா, அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2, 3 வருஷமாவே விஜயகாந்த் அவர்கள் அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அவர வெளியில கூட்டிட்டு வர்றதாகவே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இதனால தான் அவங்களுடைய குடும்பத்தார் வந்து யாரையுமே பார்க்க விடாம, அப்படி ஒரு கட்டாயத்துல வச்சுட்டு இருந்திருக்காங்க. விஜய் அவர்களும் ரொம்ப முடியாம இருக்கு அப்படிங்கிறத அரசல் புரசலா கேள்விப்பட்டு தான் 6 மாசமா வந்து அப்பாயின்ட்மென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு கிடைக்கல. குடும்பத்தாரோட சூழ்நிலைய நம்ம வெளிய சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரால வர முடியாம இருந்திருக்கிறாரு. விஜயோட அப்பாவும் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. ராதா ரவி அவர்கள், தியாகு அவர்கள் இப்படி எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இத புரிஞ்சுக்காத உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள் விஜய் அவர்கள் மீது செருப்ப தூக்கி எறியறாங்க. இது எவ்ளோ ஒரு அநாகரிகமான கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லாருமே நமக்கு பிடித்த ஒரு தலைவர், நம்மளோட முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, எமோஷனலா தான் இருப்போங்க. எதிரி வீட்டுக்கு கூட எதிரி இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எதிரி போனா கூட, அந்த இடத்துல அவங்கள வணக்கம் வச்சு, அவங்களோட துக்கத்த பகிர்ந்துக்கிறது தான் நம்மளோட பண்பாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்பாட்டோட இல்லாம, இப்படி செருப்ப தூக்கி எறியும்போது, விஜயகாந்த் அவர்கள் நிஜமாவே உயிரோட இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல அந்த செருப்ப தூக்கி எறிஞ்சவன் யாருங்கிறத பார்த்து, அவன நார் நாரா பிச்சு எடுத்திருப்பாருங்க. அவருக்கே இது பிடிக்காத விஷயம் தான். தன்ன எவ்ளோ கேவலமா பேசின வடிவேலும் கூட, அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாம இருந்த சமயத்துல கூட, விஜயகாந்த் அவர்கள் அங்க பார்க்க வரக்கூடிய புரொடியூசர் கிட்ட சொல்லும்போது, "அவன்லாம் பிறப்புல இருந்தே நடிகையா, அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன தானே பேசினான், பேசினா பேசிட்டு போறான்." அப்படிங்கிற மாரி அடுத்தவனுக்காக தன்னை வந்து இகழ்ச்சியமா எவ்ளோ கேவலப்படுத்தி பேசின ஒருத்தனுக்காக கூட விஜயகாந்த் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட இறுதி ஊர்வலத்துல, இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்த அவருடைய தம்பியா நேசிக்கக்கூடிய ஒருத்தர் மேல செருப்ப வீசுறது எவ்வளோ பெரிய அநாகரிகமான விஷயம். மக்களே நீங்க சொல்லுங்க. இந்த கருத்துல நெறைய பேர் வந்துட்டு எமோஷனலா ரசிகர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த செருப்பு தூக்கி எறிந்த நபருக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலோடு இணைந்திருங்கள்.